வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், புதுச்சேரியில தவேக பொது கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல பேசுற விஜய் 1974 எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னு எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்ச விஷயத்த புகழ்ந்து பேசுறாரு. எம்ஜிஆரோட பாதையில பயணிக்கிறத விரும்புறாரா இல்ல அதை உறுதிப்படுத்துறாரா? எம்ஜிஆர் பாதையில் பயணிக்க விரும்புகிறார். அதாவது இந்த 77 வந்து ஒரே ஒரு மாசம் ஆட்சி தாங்க. 74 மார்ச். அப்புறம் 77 வெற்றி வந்து கொஞ்சம் 30 தொகுதிக்கு 14 தொகுதி கிடைச்சது அதிமுகவுக்கு. 13 இல்லைன்னா 14. அப்ப என்ன அதுக்கு பிறகு என்ன சிக்கல் வந்துச்சுன்னா 77 வந்து மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டர். அவர் என்ன சொன்னாருன்னா, ரொம்ப செலவாகுது யூனியன் டெரிட்டரி மெயின்டைன் பண்ண. அதனால வந்து யூனியன் டெரிட்டரி பிரதேசங்களை பக்கத்துல இருக்கிற பெரிய மாநிலத்தோட இணைச்சிடலாம்னு சொன்னார். அவர் ரொம்ப சிக்கனக்காரர். எனக்கு 77 ரொம்ப நல்லா நினைவுல இருக்கிற விஷயம். அப்போ பாண்டிச்சேரி காரைக்காலும் தமிழ்நாட்டோட இணையுது. மாஹே ஏனா பகுதிகள் அந்தந்த மாநிலத்தோட கேரளாவுடைய ஆந்திராவுடைய இணையுது. இதுதான் ப்ரொபோசல். பாண்டிச்சேரி மக்களுக்கு அது பிடிக்கல. ஏன்னா அவங்க வந்து அந்த பிரெஞ்சு கலாச்சாரம், தங்களுக்கு என்று தனியான பண்பாட்டு பெருமை, இப்படியான ஒரு எண்ணம். எம்ஜிஆர் அவர்கள் அது ஆமோதிச்சிட்டாரு. அதாவது மொரார்ஜி தேசாயோட ப்ரொபோசல் வந்து சரிதான், பொருளாதார ரீதியாக வந்து அது நல்லதுன்னு அவர் சொன்னது அதிமுகவுக்கு அது பலவீனமா போயிருச்சு. ஏன்னா 77 பாலிடிக்ஸ் நிலவரம் அதுதான். பெரிய அளவுக்கு அதெல்லாம் தலைப்பு செய்திகளா வந்த விஷயம். அது பிறகு பாண்டிச்சேரியில இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு வரலாறு காணாத ஒரு மக்கள் போராட்டம், கலவரம், மத்திய படையெல்லாம் வந்துருச்சு, துப்பாக்கி சூடு, பலரும் மரணம். பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ்ல அப்படியான பாலிடிக்ஸை நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அது ரொம்ப அமைதியா போற பாலிடிக்ஸ். அப்போ விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அந்த இடத்துல உதாரணமா காட்டினதுங்கிறது இன்றைய பாலிடிக்ஸுக்கும் அன்றைய பாலிடிக்ஸுக்கும் அவ்வளவு பொருத்தம் கிடையாது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி எம்ஜிஆரிசம், அந்த ஒரு எம்ஜிஆர் ஓட்டு வங்கியை கவர்கிற முயற்சி, அதிமுக ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். பாண்டிச்சேரியில எம்ஜிஆருக்கான மவுசு இன்னமும் இருக்கா? அவரை பேசி அங்க வாக்கு சேகரிக்க முடியுமா? தமிழ்நாட்டுக்கு தான் எய்ம் பண்றாரு. பாண்டிச்சேரியில உண்மையிலேயே அதிமுகவே பலவீனமா தான் இருக்கு. பாண்டிச்சேரி பாலிடிக்ஸே நேஷனல் பாலிடிக்ஸ் தாங்க. பாண்டிச்சேரின்னு இல்ல, யூனியன் டெரிட்டரி பாலிடிக்ஸ் அப்படிதான் இருக்க முடியும். என்னன்னா டெல்லி ஃபண்ட் கொடுக்காம யூனியன் டெரிட்டரி நடத்தவே முடியாது. நீங்க துணைநிலை ஆளுநருக்கு முதலமைச்சரை விட கூட அதிகாரம். நீங்க என்ன மாதிரியான ஒரு ப்ரொபோசல் அனுப்புனாலும் அவர் கவர்னர், லெப்டினன்ட் கவர்னர் அப்ரூவ் பண்ணாதான் முடியும். அப்போ அதுல டெல்லியில எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் அது பாண்டிச்சேரியை ரூல் பண்றதா தான் அர்த்தம். நீங்க பழைய பாண்டிச்சேரி முதல்வர்கள், புகழ்பெற்ற முதல்வர்கள் ஃபரூக், எவ்வளவு பேர் இருந்தாங்க பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ்ல. எல்லாருமே வந்து மத்திய நேஷனல் பார்ட்டி என்னவோ அதுதான், மத்திய ஆளுங்கட்சிகளுக்கு அனுசரணையா போறதுதான் பாண்டிச்சேரி பாலிடிக்ஸே. இன்னைக்கு நீங்க என்ஆர் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு அனுசரணையா போகுது. பிஜேபி போல காங்கிரஸ் இருந்திருந்தா காங்கிரஸுக்கு அனுசரணையா போயிருப்பாங்க. அப்போ எம்ஜிஆரிசத்தை வந்து பாண்டிச்சேரியில சொல்லி பெரிய ஓட்டு வங்கியை பாண்டிச்சேரியில கிரியேட் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுக்கு அவர் செய்தி விடுக்கிறாரு. என்னன்னா எல்லாமே டிவிகள் வாயிலாக மக்களுக்கு போய் சேருது. இப்ப நீங்க அதை கேள்வியா கேட்குறீங்க. இன்னைக்கு காலையில 2 தொலைக்காட்சி பேட்டி, 2லயுமே அதை கேள்வியாக வைத்தார்கள். அப்ப தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு ஆன்டி டிஎம்கே, அப்புறம் வந்து எம்ஜிஆரிசம், இதை வந்து விஜய் முன் வைக்கிறார். இன்னொன்னு ஒரு விஷயம் அங்க பேசுறாரு, அங்க பிஜேபி அட்டாக் பண்ணி பேசுறாரு, பேரலா ரங்கசாமியை பிரைஸ் பண்ணி பேசுறாரு. ஒரு பாஜக கூட்டணிக்குள்ள ஒரு குண்டை தூக்கி போடுறாரு அவரு. இருக்கலாம். ஏன்னா என்ஆர் காங்கிரஸோட அவங்க கொஞ்சம் இணக்கமா தான் இருந்தாங்க. அப்புறம் வந்து என்ஆர் காங்கிரஸ் முதலமைச்சர் அவரு ஆனந்துக்கு வாழ்த்தெல்லாம் சொன்னாரு, விஜய்க்கு வாழ்த்தெல்லாம் சொன்னாரு. ஆனந்தே வந்து அங்க பாண்டிச்சேரி எக்ஸ்எம்எல்ஏ தான், பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் தான் அவரு. எனவே என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வந்தா சரியாக இருக்கும்னு விஜய் நினைச்சிருப்பாரு. ஆனா அவங்க அந்த கூட்டணி முடிவெல்லாம் தேர்தலுக்கு 1.5 மாசம் முன் தான் எடுப்பாங்க. இப்பவுமே எடுக்கவே மாட்டாங்க. பாண்டிச்சேரி பாலிடிக்ஸே அப்படிதான். என்ஆர் காங்கிரஸ் கூட அப்படியான ஒரு எண்ணம் இருக்கலாம். ஏன்னா லோக்கல் கவர்மெண்டோட பாப்புலாரிட்டி, பிஜேபி பாப்புலாரிட்டி அடி வாங்கி இருக்கு பாண்டிச்சேரியில. அப்போ கூட்டணி மாற்றுவது ரொம்ப இயல்பாக மாறுவாங்க அங்க. அதாவது பெர்சனாலிட்டி பேஸ்டு பாலிடிக்ஸுங்க. ரங்கசாமிக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். என்ஆர் காங்கிரஸ்க்கு ஓட்டு வங்கி இருக்கோ இல்லையா, ரங்கசாமிக்கு ஓட்டு வங்கி இருக்கும். லோக்கலா சின்ன சின்ன தொகுதி, எல்லாமே சின்ன சின்ன தொகுதி. மொத்தமே ஒரு 5-6 பேர் சேர்ந்தா ஒரு சட்டமன்ற தொகுதி வந்துடும். பாப்புலேஷன் போக தொகுதியோட அமைப்பு. இப்ப நீங்க கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்க வாக்காளர்கள் எல்லாருக்கும் உங்களை தெரிஞ்சிருக்கும் அங்க. சோ கேண்டிடேட் வந்து கட்சி மாறினா அவங்க கவலைப்பட மாட்டாங்க, கேண்டிடேட் தான் ஓட்டு போடுவாங்க. அப்ப என்ஆர் காங்கிரஸ் கடைசி நேரத்துல அப்படியான ஒரு முடிவு எடுக்கும் என்பதும் விஜயோட ஒரு கணக்காக இருக்கும். என்ஆர் காங்கிரஸ் வேறு இல்ல, காங்கிரஸ் வேறு இல்ல. அங்க ரெண்டு ஒண்ணுதான். காங்கிரஸ் கட்சி கூட நாளைக்கு என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வைக்கும், விஜய் கூட்டணி வைக்கும். அந்த பாலிடிக்ஸ் கொஞ்சம் விசித்திரமான பாலிடிக்ஸ் பாண்டிச்சேரி.
இப்போ எம்ஜிஆர் வந்து அங்க அரசியல் பண்ணும்போது திராவிடியன் பாலிடிக்ஸ் தான் பேசினாரா இல்ல அந்த ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு நேஷனலைஸ்டு வியூவை முன்னெடுத்தாரா அவரு? அந்த இடத்துல அவர் தவறு பண்ணது தானே 1977 தவறு. 77, 78 மொரார்ஜி தேசாய் கருத்துக்கு அவர் ஆமோதிச்சது தான் அவரோட தவறு. பிளண்டர் மிஸ்டேக். நம்ம லோக்கல் பாலிடிக்ஸ் பேசிட்டே இருந்திருந்தாருன்னா அது வேற மாதிரி போயிருந்திருக்கும். சரி, அதுக்கு பிறகு காங்கிரஸ் வந்து நிறைய முறை ஜெயிச்சதுங்க. இப்போ சமீபத்தில் நடந்த மக்களவை தேர்தலையும் காங்கிரஸ் தான் அங்க ஜெயிச்சது. நேஷனல் பார்ட்டி எப்போதுமே உண்டுங்க அங்க. அப்போ இப்போ விஜய் காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர்கள், மூத்த தலைவர்கள் என்ன வாதத்தை வைக்கிறாங்க? விஜயோட கூட்டணி சேர்ந்தா தமிழ்நாட்டில் அதிக சீட்டு கிடைக்கும், ஒருவேளை ஜெயிச்சா கூட்டணி ஆட்சியில பங்கு கிடைக்கும். திமுகவோட கூட்டணி வச்சா அதிக சீட்டு கிடைக்காது, ஆட்சியிலையும் பங்கு கிடைக்காது. அதே நேரத்துல பாண்டிச்சேரியில நமக்கு அதுல லாபம் இருக்கு, கேரளால லாபம் இருக்கு. அந்த பாயிண்ட் தானே அவங்க வைக்கிறாங்க. சரி, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா எல்லா இடத்துலயுமே வந்து விஜய் என்பவர் ஒரு புல்லிங் எஃபெக்ட் இருக்கு. அது ஒரு மாஸ் பார்க்க வராங்கல்ல. இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் வருதுங்க. எவ்வளவு குழந்தைகள், சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் போய் கம்பியெல்லாம் ஏறி குதிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். என்ன பெரிய அரசியல் நாலேஜுக்கா போறாங்க? விஜய பார்க்க வந்திருக்கோங்க, அவ்வளவுதான். எங்க தளபதியை நாங்க பார்க்க வந்திருக்கோம். அதுல யாரோ ஒருத்தர் ஐயப்ப மாலையெல்லாம் போட்டிருந்தாரு. அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ஐயப்பனை கூட நாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்ப்போம், விஜய் எல்லாம் பார்க்கவே முடியாது, அதனால அவர் வந்த நேரத்துல நாங்க போய் பார்க்கணுமா வேண்டாமான்னு எதிர்கேள்வி எல்லாம் போட்டு மடக்கிட்டு இருந்தாரு. எதுக்காக சொல்றேன்னா அது அப்படிதான் இருக்கும். சினிமா ஸ்டார் கிரேஸ்ங்கிறது இருக்குங்க. அவ்வளவு ஓட்டா மாறுமானலாம் நமக்கு தெரியாது. அவர் தமிழ்நாடு பாலிடிக்ஸ பாண்டிச்சேரியில நீட்சியாக்க விளைகிறார் விஜய். அப்படிதான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன். இப்ப எம்ஜிஆருக்கு வந்த அந்த ஃபேன் பேஸ இது ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியுமா? இல்ல அடிப்படையில ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதா? எம்ஜிஆருக்கு ஃபேன் பேஸ்ன்னு சொல்றதை விட இப்ப வந்து அது கிட்டத்தட்ட ஒரு பக்தியா மாறிடுச்சு. பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள்னு வச்சுக்கோங்க. பக்தர்கள்ங்கிற வார்த்தை உங்களுக்கு பிடிக்கலைன்னா பற்றாளர்கள்னு வச்சுக்கோங்க. ஆனா அதிமுக பலமா இருந்தா தானே அதனால பயன் கிடைக்கும். எம்ஜிஆர் ஓட்டு வங்கி அப்படியே இருந்திருந்தா 2024ல இவ்வளவு பெரிய வீழ்ச்சி வந்து அதிமுகவுக்கு வந்திருக்காதுல்ல மக்களவை தேர்தல்ல. 2021ல வந்து சில தொகுதிகளில் ஓட்டு குறைஞ்சதுனாலையும், ஓட்டு பிளவானதுனாலையும், ஓட்டு சரிவு ஏற்பட்டதாலையும் தானே அதிமுக ஆட்சி இழந்தது. அப்போ எம்ஜிஆரை பயன்படுத்தணும், ஜெயலலிதாவை பயன்படுத்தணும், அவங்க ஓட்டு வங்கியை வந்து வெற்றிக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அதிமுக தான் மறுபரிசீலனை செய்ய வேண்டியது வரும். இப்ப இந்த கேப்பை வந்து விஜய் பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார். இந்த கேப்ல எம்ஜிஆர் பற்றாளர்கள் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் விரக்தியா இருப்பாங்க. சரி, விஜய் வந்து எம்ஜிஆர் புகழ் பாடுறாரு. இப்ப செங்கோட்டையன் அதானங்க சொல்றாரு. விஜய் வந்து எம்ஜிஆர் புகழ் பாடுறாரு, ஜெயலலிதா அம்மா படத்தை வச்சுக்கிறதுக்கு அவர் ஒன்றும் அப்ஜெக்ஷனே சொல்லல. அதான செங்கோட்டையனோட பாயிண்டா இருக்கு. அப்போ எம்ஜிஆர் பற்றாளர்களை ஏதாவது ஒரு வகையில கவர்ந்து இழுக்கலாம். அவங்க ஆனா கொஞ்சம் ஓல்டர் ஜெனரேஷன் தான். நீங்க விஜய் கூட்டத்துக்கு தடுப்பு வழிகளை எல்லாம் தாண்டி குவித்தவர்கள் வந்து எம்ஜிஆர் பற்றாளர்கள் நீங்க எப்படி எடுத்துக்கிடுவீங்க? அவங்க விஜய் பற்றாளர்கள் தானே. எம்ஜிஆர் பற்றாளரா இருக்க முடியாதுல்ல. எம்ஜிஆர் படம் எத்தனை படம் பார்த்துக்க போறாங்க? எல்லாத்துக்கும் வயசு 25-30 வயசு தான் இருக்குங்க. அவங்க எத்தனை படம் எம்ஜிஆர் படம் பார்த்துக்க போறாங்க? எம்ஜிஆர் அவர்கள் மரணம் அடைந்து 1987, கடைசி படம் 1977. இன்றைய தேதிக்கு ஒரு கிட்டத்தட்ட 50 வருடம், அரை நூற்றாண்டு ஆயிடுச்சு. அவங்க எம்ஜிஆர் பற்றாளர்களா இருக்க வாய்ப்பு இல்லை. எம்ஜிஆர் தெரியுமா இருக்கும், எம்ஜிஆர் பேர்ல மரியாதை இருக்குமா இருக்கும். அந்த ஓட்டு வங்கி சீனியர் ஓட்டு வங்கி. எம்ஜிஆர் ஓட்டு வங்கிங்கிறது 50 இயர்ஸ்க்கு மேல இருந்தா தான் ஓட்டு வங்கியா இருக்கும். அந்த ஓட்டு வங்கி விஜய்கிட்ட இல்ல. சோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா இதுல அந்த ஓட்டு வங்கி வரும், நமக்கு எம்ஜிஆர் பேசுறது மூலமா அந்த ஓட்டு வங்கி வரும். ஏன்னா திமுக எதிர்ப்பு என்பது எம்ஜிஆரோட மிகப்பெரிய கொள்கைங்க. திமுக, கலைஞர் கருணாநிதி தீய சக்தி தான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்த விஷயம். அப்ப திமுக எதிர்ப்பு. ஆனா இப்ப இருக்கிற அதிமுகவுக்கு ஓட்டு போடுறதுல சங்கடங்கள். அந்த ஓட்டு வங்கி எம்ஜிஆர் ஓட்டு வங்கி, அதை வந்து நம்ம இழுக்கலாம். அதனாலதான் அவர் திமுக எதிர்ப்புங்கிறதுல சமரசம் இல்லாம ஸ்ட்ராங்கா அடிச்சு எரிஞ்சிட்டு போறாரு. பாண்டிச்சேரியிலயும் ஆமா, பாண்டிச்சேரியிலயும் திமுக எதிர்ப்பு தான். ஆக்சுவலி இப்ப விஜய் வந்ததுனால சின்ன சின்ன கட்சிகள், காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் ஒரு டிமாண்டிங் பொசிஷனும் ஒரு சான்சஸும் இருக்குதா? அது கரெக்ட் பாயிண்ட் தம்பி. எல்லாத்துக்குமே பேர வலிமை கூடியிருக்கு. எல்லா கட்சிகளுக்கும் பேர வலிமை கூடியிருக்கு. திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் கூடியிருக்கு. கூடுதலான தொகுதிகள் கேட்பார்கள், அதெல்லாம் சரிதான். இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்போ கூட்டம் ஆர்கனைசேஷன் உதாரணமா 10:20க்கு வந்துட்டாரு விஜய். அவர் பேசுனதே 11 மணிக்கு மேல. 10 நிமிஷம் தாங்க பேசினாரு மொத்தத்திலேயே. இவ்வளவு ஷார்ட்டா ஒரு தலைவர் பேசி நான் பார்த்ததே இல்லை.
சரி, ஓகே. இன்றைய ஸ்டைலுக்கு ஷார்ட்டா பேசினாலே ஓகேன்னு வச்சுக்கலாம். ஆனா, கிரவுடு 9 மணிக்கு உள்ள வருது. தலைவர் வந்து 11:30 மணிக்கு பேசி கூட்டமே முடிஞ்சு போச்சு. 2:30 மணி நேரம் தான் மொத்தமா கிரவுடு காத்துட்டு இருந்திருக்கும். அப்ப யாருக்கும் இடைஞ்சல் இல்ல அதுல. தண்ணி சப்ளை எல்லாம் கரெக்ட்டா குடுத்துட்டாங்க. தண்ணி, சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சு. 5000 பேரோ, 10,000 பேரோ, அவங்க வந்து எந்த துன்பமும் இல்லாம, போலீஸ்காரங்களுக்கும் தொந்தரவு இல்லாம, உயிர் சேதம் இல்லாம, ஏதாவது ஒரு பெரிய அளவுக்கான அடிதடி இல்லாம, கிரவுடு நீட்டா கலைஞ்சு போயிருச்சு. இல்லையா? ஆமா. அப்ப இந்த இடத்துல யாரு பாடம் கத்துக்கிட்டு இருக்கா? விஜய் தானே. டிவிக்கு. இதே மாதிரியான ஆர்கனைசேஷன, டைம் மேனேஜ்மென்ட்ட அவங்க மத்த இதுல கடைபிடிச்சாங்களா? திருச்சியில, நாமக்கல்ல, நாகப்பட்டினத்துல, கரூர்ல. அப்போ இனிமேல் வந்து அவங்க கடைபிடிக்கலாம். 2வது இங்கேயே கூட அவங்க ஃபர்ஸ்ட் ரோட் ஷோ தான் கேட்டாங்க. பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா மறுத்துட்டாங்க. இல்ல பாண்டிச்சேரி கவர்மெண்ட் முதலமைச்சருக்கு முதல்ல ஒரு எண்ணம் இருந்துச்சு. இவர் போய் புஷி ஆனந்த் கிட்டத்தட்ட அத கன்வின்ஸ் பண்ணாரு. முதல்ல அதை எதிர்த்தது பாண்டிச்சேரி சபாநாயகர் தான். ரோட் ஷோக்கு அனுமதியே கொடுக்க கூடாது. இங்க ஓபன் ட்ரைனேஜ் எல்லாம் இருக்கு. அப்ப 2 பக்கமும் ஜனங்க ஒதுங்கி நின்னு கீழ விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? பெரிய அளவுக்கு கெட்ட பேர் வந்துரும். ஏன்னா அவருக்கு தேர்தல் கவலை இருக்கு. ஓகே. அடுத்த சில மாதங்கள்ல தேர்தல் வரப்போது பெரிய கலவரமாயி உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்றது? ரோட் ஷோக்கு அனுமதியை கொடுக்க கூடாதுன்னு பெரிய அளவுக்கு வந்து கொடி பிடிச்சது வந்து ரங்கசாமி கவர்மெண்ட்ல இருக்கிற மற்றவங்க தான். அதோட அவர் ஆஃப் ஆயிட்டாரு. முதலமைச்சர் வந்து அதுக்கு அனுமதி இல்லன்ட்டாரு. புஷியானத்துக்கு நம்ம வாங்கிடலாங்கிற எண்ணம் இருந்துச்சுங்க. அதுக்கு பிறகு இடம் 5ஆம் தேதியில முதல் கூட்டம். 5ஆம் தேதி ரோட் ஷோ, 5ஆம் தேதி கூட்டம். அதுதான் முதல் பிளான். அதுக்கு பிறகு அவங்க 9ஆம் தேதி இப்போ பிரசன்ட் இந்த உப்பளம் இடத்துல போடுறதுன்னு அனுமதி வாங்கினாங்க. ஆனாலும் ரங்கசாமி கவர்மெண்ட்டை பெரிய அளவுக்கு விஜய் பாராட்டிட்டாரு. ரங்கசாமி கவர்மெண்ட்ங்கிறது பிஜேபியோட கூட்டணி அரசாங்கம் தான். ஆனா பிஜேபி கவர்மெண்ட்டை எதிர்க்கிறாரு. இப்போ முரண்பாடான நிலைதான். பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ்ல இந்த மாதிரி முரண்பாடான நிலைகளுக்கு எப்போதுமே பஞ்சம் இருந்ததே கிடையாது. ஓகே சார். தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவா பேசுனீங்க. நன்றி.